இப்போ தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடத்துலையும் இந்த பெல்டெக்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி சார்ந்த ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து மீட்டிங்னு போட்டு இப்போ டவுன்லைனில் எம்எல்எம் கான்செப்டில் ஒரு கரன்சியை விற்கிறதுக்கான முயற்சி எடுத்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பரவலாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விவசாயம் பண்ணுறவங்கள இருந்து நடுத்தர மக்கள்ல இருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்கள இருந்து படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேரை அணுகி மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதில் நானும் கூட 2 மீட்டிங்க்கு போயிட்டு வந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நிறைய சுற்றி இருக்கிற நிறைய மக்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ரியல் மார்க்கெட்டில் போய் ரியல் எக்ஸ்சேஞ்சில் இவங்களுடைய சர்வரை இணைக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளாக் செயின் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சர்வர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எம்எல்எம் கான்செப்டில் ஆளை உள்ளே கொண்டுட்டு வந்து டவுன்லைனில் உள்ளவங்களுடைய பணத்தை வச்சு மேலே உள்ளவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது, இந்த காயினுடைய வேல்யூ ஏற்றுறது இறக்குறது அப்படிங்கிற மாதிரி இவங்களே பண்ணுறாங்க. ரொம்ப காலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப காலம் ஆகும். மற்ற கிரிப்டோ கரன்சியில் கிடுகிடுன்னு ரேட் ஏறிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட ரேட்டை தாண்டி போகாமல் அப்படியே நிற்குதுன்னு சொல்லிட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க நிறையா பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். நான் விஜய் கிருத்திக், டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய எம்எல்எம் ஸ்கீம் பார்த்துருக்கோம். அதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி, ஒரு காயின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அது காயின் தான், பெல்டெக்ஸ்னு ஒரு காயின் இருக்குது. அந்த காயினை என்ன பண்ணுறாங்க, எதன் வழியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட அதை மார்க்கெட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மல்டி லெவல் ஒரு எம்எல்எம் கான்செப்டில் என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் மல்டி லெவல் ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் வருதோ அதோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மணி லாண்டரிங்கில் போய் முடியும். ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது என்ன பண்ணுறேன், கிரிப்டோ கரன்சி வாங்குறேன். இதே மற்ற ப்ராடக்டில் அங்கே ப்ராடக்டே இருக்காது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டாங்க. அது என்ன பண்ணிடுறாங்க, அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு மறைமுகமான ஒரு கிஃப்ட்னு சொல்ல பண்ணிட்டு மறைமுகமா அந்த பர்ச்சேஸுக்கு அவங்க கொடுத்த காசுக்கான ஒரு ப்ராடக்ட்ங்கிற மாதிரி போயிடுது. ஆனா இங்க பெல்டெக்ஸ்ல பண்ணக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃபரெண்ட். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்டா இவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நிறைய பேர்த்துக்கு தெரியும். இதில் பெல்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு புரியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, பிட்காயின்னா என்ன, இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அவங்களுக்காக இதை பற்றின ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே புரியும். அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு பிட்காயின் அப்படிங்கிற ஒரு காயின் உருவாச்சு. இந்த காயின் உருவான அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் $2 தான் இருந்துச்சு. அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி ரொம்ப டீப்பாக இருந்த காலம் அது. அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு கரன்சி என்ன ஆகுது, உள்ளே வருது. அது இப்போ உருவாகும் போது என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இது உலகத்துக்கு அனைத்துக்குமான, உலக நாடுகள் அனைத்துக்குமான ஒரு காமன் கரன்சி. இந்த கரன்சியை என்ன பண்ணலாம், யார் வேணா கொண்டு போய் எந்த கண்ட்ரியில் வேணால் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் எந்த பொருளை வாங்கிக்க முடியும், விற்றுக்க முடியும். இதுக்கு ஒரு பேங்கிங் சிஸ்டமே தேவை கிடையாது. ஏன்னா பேங்குன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகணும், அதுக்கு உண்டான ஒரு சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் கொடுக்கணும். அப்போ காமன் கரன்சிங்கிறது இப்போ நம்ம ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணுறதே கிடையாது. இது முழுக்க என்னன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி. இந்த கரன்சி என்ன பண்ணிக்கலாம், நீங்க வாங்கிக்கலாம். இந்த கரன்சி நிறைய நாட்டு கரன்சி மாதிரி நிறைய கரன்சிகள், இந்த பிட்காயின் ஒரு குறைந்த அளவுல தான் என்ன பண்ணும், இந்த காயினே இருக்கும். ஒரு கம்மியான எண்ணிக்கையில் தான் அந்த காயின் இருக்கும். ஆனா இதை ஃபியூச்சர்ல வாங்கக்கூடிய ஆளுடைய எண்ணிக்கை கூட என்ன ஆகும், இதோடைய மதிப்பு போகும். அதாவது மதிப்பு உயர்ந்துகிட்டே போகும். அப்போ உயர்ந்துட்டே போகும்போது நிறைய இந்த காயினை மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், எண்ணிக்கையை கூட்டலாம் அப்படின்னு கூட்ட மாட்டோம். அப்படி கூட்டாததுனால இதோடைய
ஹைக் எப்படி இருக்கும், பெரிய அளவில் உயர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த பிட்காயின் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு வித்தியாசமான அடுத்தடுத்து நடந்த நகல்கள் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா, இது என்ன ஆகலை அப்படின்னா, நம்ம அந்த பர்பஸ் என்னென்ன பர்பஸ் சொன்னாங்களோ அந்த பர்பஸ் எல்லாமே என்ன பண்ணிடுச்சுன்னா இது அடி வாங்கிடுச்சு இந்த பிட்காயின் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு கமாடிட்டி எடுத்துட்டோம்னா அதில் கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், அப்புறம் நிறைய கமாடிட்டி ஓரியன்டாக இருக்கக்கூடிய நம்ம காட்டன் பஞ்சு உட்பட நிறைய என்ன பண்ணலாம், அதில் நம்ம வாங்கலாம். அந்த ப்ரைஸு நமக்கு என்ன ஆகும், ஏறும் இறங்கும். நம்ம எப்படி போகிறோம், ஷார்ட் போகிறோமா லாங் போகிறோமா இதை பொறுத்து. இதில் ஸ்டாக் மார்க்கெட் பர்ச்சேஸில் ஷார்ட் லாங் 2 இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வாங்கி விற்கலாம், ஒரு பொருளை விற்று வாங்கலாம். ஸோ இதெல்லாம் டீப்பான ஒரு ஏரியா. அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பாருங்கள், இல்லை யூடியூப்பில் போட்டு பாருங்கள், நிறைய வீடியோ இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நானே கூட உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இதை பற்றி விவரமாக சொல்கிறேன். ஏன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடம் பயணப்பட்ட அனுபவம் உண்டு. நானே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஒரு ஃபினான்சியல் ஒரு டெக்னீஷியனாக இருந்திருக்கேன். அதை நிறையா பேர்த்துக்கு நானே கோச் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி அதில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஈவன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் உட்பட. ஆனால் இங்கே இந்த நமக்கு இந்த பிட்காயின் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொன்ன மாதிரி இது நிறையா எல்லா நாட்டுடைய தேவைகளையும் நிறைய தேவைகளை பூர்த்தி பண்ணும். இது ஒரு காமன் கரன்சி அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு காமன் கரன்சி அப்படிங்கிறது இப்போ நம்ம நாட்டுக்கு இந்திய ரூபாய், நமக்கு அயனார் இருக்கு, அமெரிக்கன் டாலருக்கு யூஎஸ்டி இருக்கு, இது மாதிரி ஆஸ்திரேலியன் டாலருக்கு ஆஸ்திரேலியன் டாலர் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நாணயம் இருக்கு. இந்த உலக நாடுகள் எல்லாத்துக்குமே காமனான ஒரு நாணயம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், யாருமே நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டக்கூடிய என்ன ஆகாது, அந்த டேக்ஸ் ப்ராப்பராக உள்ளே போகாது. ஸோ நம்ம இவ்வளோ டேக்ஸபிள் சிஸ்டம் வச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் டேக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி இருக்குது, இதெல்லாம் பண்ணும்போதே இங்கே எப்படி ஒரு டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா அந்த வரி ஏய்ப்பு, இந்த வரியை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நிறையா பேர் அதை ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஒரு காமன் கரன்சி இது அந்த ஒரு நம்மளுடைய நாட்டினுடைய கரன்சிக்குள்ளேயே வராது, ஆனால் நம்ம வாங்கிக்கலாம், அது என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இருக்கும்போது இது நம்மளுடைய நாட்டினுடைய வரி வரது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை என்ன ஆயிரும், அது நமக்கு பெரிய கேள்விக்குறியாகிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போது இந்த கரன்சி வாங்கிறதுக்கு அவங்களுடைய டெபிட் கார்டு மூலியமாவோ இல்லை கிரெடிட் கார்டு மூலியமாவோ இல்லை பேங்க் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெட் பேங்கிங் மூலியமாவோ ஒரு கிரிப்டோ கரன்சி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்தியாவிலேருந்து அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டையே என்ன பண்ணாங்க, நமக்கு ஆர்பிஐ பிளாக் பண்ணாங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி இந்தியாவிலேருந்து வாங்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவிலேருந்து அதுக்கு ரெகுலேட் ப்ராப்பராக வரல. அதாவது ரெகுலேட்டுங்கிறது வேற, இல்லீகலுங்கிறது வேற. ரெகுலேட்னா என்னன்னா, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து ஃபாரினுக்கு ஒரு ஃபண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஒரு கிளியரான அதுக்கு உண்டான டீட்டெயில் கொடுக்கணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு என்ன பண்ண முடியாது, இங்கிருந்து அந்த ஃபண்டை நம்ம அனுப்ப முடியாது. அங்கிருந்து ஒரு ஃபண்டு உள்ளே வருது அப்படின்னாலும் த்ரூ அக்கௌண்ட் மூலியமாக வரும்போது நீங்கள் 30-35% அதுக்குண்டான டேக்ஸை நீங்கள் எந்த ஒரு இதே கிடையாது, நீங்கள் டேக்ஸை பே பண்ணிவிட்டு அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். அதே இங்கேருந்து ஒரு பணத்தை அனுப்புகிறீங்க அப்படின்னா அது த்ரூ நமக்கு பேங்க் வழியாக போகுது அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் ரீசன் சொல்லணும், எந்த பேங்க் அனுப்புகிறீங்க, எந்த கண்ட்ரியில் உள்ள பேங்க் அனுப்புகிறீங்க, என்ன பர்பஸ்க்காக அனுப்புகிறீங்க, ஒரு கூட்ஸை வாங்குறதுக்கு அனுப்புகிறீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அனுப்புகிறீங்களா, என்ன அப்படின்னு டீட்டெயில் சொல்லணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் இன்னொரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மணிக்கு நீங்கள் ரீசன் சொல்லணும். அது டேக்ஸபிள் பணமாக இருக்கணும், ஒரு பிளாக் மணியாக இருந்துடக்கூடாது. த்ரூ அக்கௌண்ட் மூலியமாக போகும்போது உள்ளே வரும்போதும் சரி, வெளியே இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகும்போதும் சரி, அது என்ன ஆயிரும், தானாகவே அது உங்களுக்கு ஒயிட்டில் வந்துடும். அந்த ஒயிட்டில் வர்றது அப்படிங்கிறது அது ஒரு இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரீசன் சொல்லணும், எதுக்காக இந்த பணம் போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு எவ்வளோ நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னாலும் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறேன்னா ஆர்பிஐ ஒரு சீசன் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் மேனாக நான் எவ்வளோ பண்ண முடியும், இன்னொரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண முடியும்னு இருக்குது. அதே ஒரு என்டர்பிரினராக ஒரு லிமிடெட் கம்பெனி மூலியமா, ஒரு லிஸ்டட் கம்பெனி மூலியமா அவங்க ஒரு கண்ட்ரியில் பண்ணாங்கன்னா எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சேனலை விட்டுட்டு பரிமாற்றத்தை
நம்ம வந்து வேற வழியில கொண்டு போறோம் அப்படின்னா அதுதான் அவாலா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நான் இங்க ஒருத்தருக்கு என்ன பண்றேன், கேஷ் கொடுத்துட்றேன். அந்த அவருக்கு வந்து ஒரு அமெரிக்காவிலேயோ இல்லை துபாயிலேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ ஒரு தெரிஞ்சவர் இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, இந்த கேஷை நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அடையாளத்தை கொண்டு கொடுத்துட்றாரு. இங்க இருக்கிற நாம அங்க யாராவது ஒருத்தர் நம்ம இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் அந்த காமிங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அதை அவரு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாரு, அவருக்கு அங்க அந்த நாட்டு பணமா கொடுத்துருவாரு. இது மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கிருந்து வெளிநாட்டுல ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காகவோ இல்ல கிரிப்டோ கரன்சிக்காகவோ நீங்க பண்றது வந்து சட்ட விரோதமான செயலாயிடும். சட்ட ரீதியா நீங்க போகணும் அப்படின்னா இங்க இருந்து எல்லா பணமும் எல்லாரும் கொண்டு போய் பிளாக் மணியை பூரா கிரிப்டோ கரன்சில போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா இங்க உள்ள எக்கனாமிக் என்ன ஆகும், பெரிய அளவு கொஸ்டின் ஆகும். அதனால ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, அதை வந்து பேன் பண்ணி வச்சாங்க. யாரும் அன்எக்ஸ்பெக்டடா இங்க இருந்து மணி அனுப்பிச்சிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்க அதை வந்து என்ன பண்ண முடியாது, அந்த அக்கௌண்ட் மறுபடியும் ரெக்கவரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் சிவிலியரான ஆக்ஷன் இருந்துச்சு. அப்போ இங்க இருந்து கிரிப்டோ கரன்சிக்கு எப்படி பணம் போகுது அப்படிங்கிறதுல நிறைய கொஸ்டின் இருக்கு. அது எல்லாமே அதுக்கு ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு வெளிப்படையா சட்ட ரீதியா இல்லாம ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல தான் அந்த பணம் வந்து என்ன ஆகும், இங்க இருந்து போகும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்குவாங்க, அந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் வாங்குவாங்க. இதில் இவ்வளோ அதில் டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஆர்பிஐக்கு தெரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பக்கத்தில் போயிட்டு அந்த ஸ்டேஜுக்கு கூட அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நிறுத்திட்டு இன்னொருத்தவங்க பேர்ல இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் பணம் வாங்குவாங்க. இப்படி என்ன ஆகும், நான் முதல் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே கேஷ் கொடுத்து அங்கே வாங்க வைக்கிறது. இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல தான் கிரிப்டோ கரன்சிக்கு உண்டான டெபாசிட்டும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆன்லைன் நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சுக்கான டெபாசிட்டும் எல்லாமே முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவும் கூட அதை விட்டா இந்தியாவில் ப்ராப்பரான வழிங்கிறது ஒரு லிமிட்டெட் மணிக்கு மேலே இருந்துச்சுனாலும், அதான் இந்தியாவில் நமக்கு ஒரு பர்மிஷன் இருந்தாலும் ஒரு லிமிடெட் மணிக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அந்த பணத்தை கொண்டு போக முடியாது. இதையெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த பெல்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த காயின், நான் முதல் சொன்னீங்களா ஒரு பிட்காயின் அப்படிங்கிறது உருவாச்சு. அந்த பிட்காயின் முத வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு $2 அதோடைய மதிப்பாக இருந்துச்சு. அது அப்படியே நான் சொல்கிற மாதிரி ஒரு லிமிட்டெட் எடிஷன் தான், லிமிட்டெட் அளவுக்கு தான் அந்த காயின் வந்து இருக்கும். அப்படிங்கும்போது அதோடைய என்ன சொல்றது, டிமாண்ட் வந்து கூடும்போது சப்ளைஸ் லிமிட்டெட் தாங்கும் போது டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகும், அது அப்படி பிரைஸ் ஏறிட்டே போகும் இல்லையா. அப்போ தங்கம் மாதிரி தங்கத்தினுடைய அளவு ஒரு மினிமம் தான், ஆனால் அது மக்களுடைய தேவை அது சார்ந்து நிறையா இருக்கிறதுனால அதோடைய விலை நமக்கு ஏறிட்டே போகுது. இது மாதிரி $2 இருந்த அந்த பிட்காயின் அப்படிங்கிறது இப்போ 17 லட்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ 17 லட்சம் மதிப்பு உள்ள இந்த பிட்காயினை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குறதுன்னா அதில் வந்து என்ன சொல்றது, பைசா கணக்கில் தான் நம்ம வாங்க முடியும். ஒரு காயினை இப்போ $1 அப்படின்னு சொல்றோம், இல்லை $100 சொல்றோம். அது மாதிரி இப்போ $1 நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும், 50 பைசா. அப்புறம் சென்ட்ல அமெரிக்கன் டாலர்ல பார்த்தீங்கன்னா $1, அப்புறம் சென்ட் கணக்கில் போகும் இல்லையா, பைசாவில் போகும் இல்லையா. அந்த மாதிரி பைசா கணக்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்க முடியும் நடுத்தர மக்களால். இப்போ இந்த பிட்காயினை எப்படி மைன் பண்றது, இதையெல்லாம் நமக்கு வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்றது, இதுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வழியா பண்றாங்க. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியை மட்டுமே இல்லாம நிறைய கிரிப்டோ கரன்சியை வந்து மைன் பண்றதுக்கு, அந்த கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறதுக்கு வந்து அது எக்ஸ்சேஞ்ச் மூலியமா என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து அக்சஸ் கொடுத்துட்டாங்க. இதனுடைய விளைவு என்னன்னா நிறைய பேர் காயினை உருவாக்கிட்டே போறாங்க. இப்போ நிறைய பேர் காயினை உருவாக்குனா அந்த காயினை வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். அந்த காயினை வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த காயினை வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து அங்க கொண்டு போய் ரியல் எக்ஸ்சேஞ்சில் அதோடைய சர்வர் இருக்கு இல்லையா. இப்போ வந்து இப்போ நம்ம கமாடிட்டி இருக்குன்னா கமாடிட்டியோடைய விலை ஏறுது இறங்குதுங்கிறது வியா எக்ஸ்சேஞ்ச் தானே. அப்போ பிட்காயினையும் நிறைய பிட்காயின் இருக்கு, கிரிப்டோ கரன்சி நிறைய இருக்கு, இது எல்லாமே இதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்டன் பண்ணாங்க அப்படின்னா தான் அதோடைய விலை ஏறும் இறங்கும். இப்போ பெல்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலைன்னா, அவங்க வந்து எல்லாமே இவங்களுடைய இந்த பெல்டெக்ஸ் உடைய காயின்ஸ் எல்லாமே இவங்க கொண்டு போய் ரியல் எக்ஸ்சேஞ்சில் அவங்க என்ன பண்ணலை, அதோடைய அந்த காயினை கொண்டு போய் ரியல் எக்ஸ்சேஞ்சில் அவங்க இது பண்ணலை. இது அந்த ரியல் எக்ஸ்சேஞ்சோட இணைக்காததுனால அந்த காயின் அப்புறம் எப்படி விலை ஏறும், அந்த காயினுடைய ஒரு பொருளுடைய விலை எப்படி ஏறும். அந்த பொருளை கொண்டு போய் கோல்டு இருக்குன்னா கோல்டு கமாடிட்டி லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, காட்டனை குரூட் ஆயில
சில்வரை இதெல்லாம் கொண்டு போய் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தங்க வாங்குறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வாங்கும்போது விலையேறும் போது இன்னொருத்தங்க வாங்க வராங்க, இன்னொருத்தங்க விற்கிறாங்க. இப்படி நமக்கு போகும். இவங்க என்ன பெல்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த காயினை கொண்டு போய் ரியல் சர்வரோட இணைக்காததுனால இதோடைய விலை ஏறவே இல்லை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 3 ரூபாய் டு 4 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது ஐஎன்ஆர் இந்தியன் மதிப்புப்படி. இது வந்து ஒரு 18 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இவங்க சொல்லும்போது இந்த பெல்டெக்ஸோடைய மார்க்கெட்டிங் பர்சன் இதெல்லாம் அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டு நடத்தும் போது, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி வந்து தொடர்ச்சியாக மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் விவசாயம் பண்ணக்கூடியவங்களிருந்து, ஒரு மிடில் கிளாஸில் இருந்து, ஓரளவுக்கு உள்ளவங்கள இருந்து, இன்னும் படித்தவர்கள் நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய மீட்டிங்க்கு போய் அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் டீட்டெயிலாம் அவங்க ஸ்லைடு போட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆளுங்களுக்கு புரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். என்னன்னே தெரியாது. கடைசியாக என்ன கேட்பாங்க, எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் இந்த கான்செப்டில் இவங்க எடுக்கலை. அடுத்தது வந்து நீங்கள் ஆளை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கையில் எடுத்து இந்த காயின் எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் என்னென்னா ஜிசிசி ஹப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இவங்க டைப் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு MLM மார்க்கெட்டிங் கான்செப்டை இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பெல்டெக்ஸ் காயினுக்கு வந்து அப்ளை பண்ணி இதை வந்து ஒரு இன்னும் இப்படி கொண்டு போகிறாங்க. MLM கான்செப்டில் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. MLM கான்செப்டில் கொண்டு போகுது என்னென்னா, இப்போ நான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த காயினை வாங்குறேன். இந்த காயினை நான் வாங்கும்போது இந்த காயின் என்ன பண்ணணும், விலை ஏறுனா நான் விற்பேன், இல்லை விலை இறங்கிட்டு போகுதுன்னா எனக்கு இதுக்கு மேலே லாஸ் வேணான்னு இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு விற்பேன். இல்லையா நான் விற்காமல் ஏறுன்னு நம்பின்னு வச்சுருந்தா எனக்கு என்ன ஆகும், சுத்தமாக லாஸ் ஆகிடும். இல்லை நான் அப்படியே விட்டுட்டேன், காயின் ஏறிட்டே இருக்குன்னா எனக்கு பெரிய அளவில் லாபம் வரும். இப்போ அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காயினை ரியல் சர்வரில் போய் இணைக்காததுனால, ரியல் எக்ஸ்சேஞ்சில் இணைக்காததுனால இவங்க வந்து இதுக்குள்ள மெம்பர் வரக்க பார்த்தீங்களா. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ அடுத்தது பெல்டெக்ஸுக்கு இன்னொருத்தர் வராரு, அடுத்து இன்னொருத்தர் வராரு, அடுத்து இன்னொருத்தர் வராரு, அடுத்து இன்னொருத்தர் வராரு. இவங்க அடுத்தடுத்து வராங்க இல்லையா, இவங்க கிட்ட தான் இந்த காயின் என்ன பண்ணுது, விற்கப்படுது. இவங்க தான் வாங்குறாங்க, அடுத்தது இவங்களுக்குள்ளேயே வித்துக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் விற்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொருத்தர் வாங்குவார், இன்னொருத்தர் விற்பார், இன்னொருத்தர் வாங்குவார். இங்கே வந்து ரியல் உடைய சர்வரில் நிற்கும் போது எல்லாரும் வாங்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா, பெல்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த காயின், பர்டிகுலர் காயின் வந்து இவங்க இந்த காயின் என்ன பண்ணல, கொண்டு போய் ரியல் சர்வரில் இணைக்காததுனால அதோடைய விலை ரொம்ப குறைவாக இருக்குது. கம்பேரபிள் டு அதர் கரன்சி போனீங்கன்னா அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, அதோடைய விலை கிடுகிடுன்னு ஏறிட்டே போயிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை கொண்டு போய் டவுன்லைனில் கீழே கொண்டு வராங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒருத்தரை கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, நான் கொண்டுட்டு வரதுக்கு எனக்கு நல்ல ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நிறைய பேர்த்த கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது கீழே உள்ளவங்க நான் புஷ் பண்ணுறேன், நீங்களும் ஆளை கொண்டு வாங்க, உங்களுக்கும் நல்லா இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி லெவல்னால் நம்மளுக்கு புரியும் இல்லையா. நிறைய நம்ம மல்டி லெவல் பற்றி பேசியிருக்கிறோம். அப்படியே டவுன்லைன் இறங்கிட்டே போகும். அப்புறம் அந்த மேலே உள்ளவர் எல்லாத்துக்குமே ஒரு லீடர் ஆயிடுவார். அடுத்து டவுன்லைன் எவ்வளோ கீழே போயிட்டே இருக்கோ அதை பொறுத்து இன்கம் வரும். இது மாதிரியான ஒரு கான்செப்டை கையில் எடுத்து இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து இந்த காயினை விற்கிறாங்க. இதை வாங்கினவங்க எல்லாருமே இப்போ புலம்புறது என்னென்னா, இந்த காயின் ரேட்டே ஏற மாட்டேங்குது. ஏன்னா இந்த பெல்டெக்ஸ் காயினுடைய மீட்டிங்க்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டிங்க்கு போயிருக்கேன். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற அதில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க. என்னையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி அந்த ஒரு மீட்டிங்க்கு வாங்க, நான் ஆரம்பத்தில் வரலன்னு தான் சொன்னேன், நீங்கள் மீட்டிங்கு வாங்க, வந்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மீட்டிங் எனக்கு வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு ஜாக்குவார் காரில் வராரு. அவர் வந்து நல்ல பிளேசர்லாம் போட்டுட்டு ஸ்டேஜில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்து ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன். மாதம் வந்து ஒரு 30,000, 20,000, 25,000 தான் எங்கள் சம்பளமாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பெல்டெக்ஸ் காயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரே காரணத்தினால என்னுடைய ஜாக்குவார் கார் வெளியே நிற்குது, வேணா போய் பாருங்க அப்படிங்கிறாரு. இது எல்லாமே என்னன்னா, ஒரு சிம்பிளாக யோசிக்க முடிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரியும்.
அதாவது நான் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வரேன், நீங்கள் தங்கமா, கோல்டா, சில்வரா, வெள்ளியா, எதை வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கம்பெனி ஷேரை வாங்குறது எடுத்துக்கோங்க, இல்லை பேங்குடைய ஷேரை வாங்குறது எடுத்துக்கோங்க. இதில் இதை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு லாபம் நட்டம் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா நமக்கு லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும். ஆனால் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் மட்டும் உங்களுக்கு நட்டமே இருக்காது, ஒன்லி லாபம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கீழே அடுத்தவங்க கொண்டு வந்தீங்கன்னா அதன் மூலியமாக வருமானம், அடுத்தவங்களை கொண்டு வந்தீங்கன்னா அதன் மூலியமாக வருமானம், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி லெவல் செயினை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாங்களே இல்லாமல் இது இந்த காயின் வந்து உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு காயின் இப்போ விஜய் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காயினை உருவாக்கிட்டேன். இந்த காயினை யார் வாங்குவா? நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், இத்தனை காயின் நான் கொடுப்பேங்க, ஒரு காயின் ரேட்டுங்க எவ்வளோங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போது நீங்கள் இன்னும் 2 பேர்த்த வாங்க வைங்க, அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அதில் உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்ல கமிஷன் வருதா? அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழேன்னு சொல்லிட்டு ஒரு செயினை உருவாக்கிட்டே போகும்போது இந்த காயின் மூவ் ஆகுது. இதுதான் நடக்குதே இல்லாமல் இதில் வேற எதுவுமே நடக்கலை. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த காயினை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆள் வராதப்போ இது என்ன ஆகிடும், அப்படியே போய் நின்றோம். இதுவே ஒரு ரியல் எக்ஸ்சேஞ்சாக இருந்தால் அங்கே வாங்குறதுக்கு உண்டான எண்ணிக்கை நிறைய பேர் இருப்பாங்க, விற்கிறதுக்கு உண்டான எண்ணிக்கையும் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணால் என்ன பண்ணிக்க முடியும், அதை வேணும்னா வச்சுக்க முடியும், வேண்டானா வித்துற முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னா மல்டி லெவல்னு கொண்டு போயிட்டாங்கன்னா அதில் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 10 வருஷம் ட்ராவல் ஆகுது, 20 வருஷம் ட்ராவல் ஆகுதுன்னாலும் 21வது வருஷம் இல்லை எப்போ ஒரு நாள் இந்த மாதிரியான எம்எல்எம் கான்செப்ட் இருக்கக்கூடியது அவங்க தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேக்கப் இருக்குன்னு அர்த்தம். இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு கடத்தில் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை வருது, இல்லை போதும் இதுக்கு மேலே நிறுத்திடலாம்னு நினைக்கிறாங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது என்ன ஆகிடும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டக் ஆகிடும். இதில் வந்து இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸ் வந்து வேர்ல்டில் வந்து டாப் 4ல் இருக்குது, 4வது காயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சிம்பிளாக கூகுள் போங்க, கூகுள் போயிட்டு பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் சொல்லுது 270வது பிளேஸில் இந்த காயின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்சு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் இந்த காயின் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே போனீங்கன்னா நான் சொல்கிற வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு கிரிப்டோ கரன்சி நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பூரா கரன்சியாக இருக்கும், கொசன்னு கரன்சியாக இருக்கும். இதில் வந்து இது எத்தனாவது கரன்சியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடுறதே உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்து பிடிஎக்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த காயின் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சு அந்த சர்வருக்குள்ளே போனீங்க, அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து இந்த பெல்டெக்ஸ் காயின் அது வந்து 249வது பிளேஸில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டில் 4வது பிளேஸில் இருக்குது, கூடிய விரைவில் 1வது பிளேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இருக்கிற இடம் இதுதான். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 270வது பிளேஸில் இந்த காயின் இருக்குது. நம்ம இந்த பெல்டெக்ஸ் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பெல் நெட் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக தான் பெல் நெட் அப்படிங்கிற ஒரு பேரில் இவங்க எல்லாம் எம்எல்எம் கான்செப்டாக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து மூவ் பண்ணுறாங்க. இவங்க இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சர்வர்னு சொன்னோம் இல்லைங்களா, சர்வருங்கிறது ஒரு ரியல் எக்ஸ்சேஞ்சில் போய் இணைக்கிறது. ஆனால் நம்மளுடைய பெல்டெக்ஸோடைய இவங்களுடைய கான்செப்ட் என்டர் டிஃப்ரெண்ட். இவங்க என்னன்னா பிரைவேட் பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைவேட் பிளாக் செயின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது எந்த சர்வரில் இணைக்க மாட்டாங்க, இது தனிப்பட்ட ஒன்றா இருக்கும். இதுக்குள்ளேயே வாங்குறவங்க இதுக்குள்ளேயே விற்கிறவங்க அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இதில் வாங்குறவங்க விற்கிறவங்க இல்லைன்னா என்ன ஆகும், இது ஸ்டக்காகி நின்றோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, முழுக்க பிரைவேட் பிளாக் செயின் அப்படிங்கிறதா இவங்களுடைய கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இந்த பிரைவேட் பிளாக் செயின்ங்கிறத யாரும் பிளாக் இது பண்ண முடியாது, உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது, இது என்ன பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, என்னென்னமோ உங்களுக்கு மீட்டிங்கில் சொல்லுவாங்க. இதை வந்து அடுத்து சொல்லுவாங்க. அப்போ இந்த பிளாக் செயினில் நிறைய சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் ஒவ்வொரு பேர், அந்த பிளாக் செயினுடைய அந்த சர்வருடைய பேர் வந்து ஒன்று வந்து பாலிகான் பிளாக் செயின், அப்புறம் ஆப்டிம் பிளாக் செயின், அப்புறம் ஆட்ரியம் பிளாக் செயின்,
அப்புறம் ஆப்டிசம் பிளாக் செயின், இதெல்லாம் வந்து பெல்டெக்ஸனுடைய அந்த பிளாக் செயினில் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸு. நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது பிரைவேட் பிளாக் செயினில் இருக்கிறோம், அடுத்தது இது மாதிரியான பிளாக் செயினோட நாங்கள் போய் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெல்டெக்ஸில் 2 வகையான பிளான் வச்சுருக்குறாங்க. ஒன்று வந்து 60 மாதம் பிளானு, இன்னொன்று வந்து 30 மாதம் பிளானு. ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம்மு, இன்னொன்று வந்து பேசிவ் இன்கம்மு. ஆக்டிவ் இன்கம்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும், ரைட்டு லெஃப்ட்டு நீங்கள் இறங்கி உள்ளே இறங்கி வேலை செஞ்சு டவுன் லைனில் ஆளை கொண்டு வரணும். இதே பேசிவ் இன்கம்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் அதெல்லாம் வேண்டாங்க, நான் யாரையும் கூட்டிகிட்டு வரல, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரட்டும் அப்படிங்கிறது பேசிவ் இன்கம். இது மாதிரி 2 இன்கமில் நீங்கள் உள்ளே போகலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலும் இது ட்ரேட் ஆகலை. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காயினுக்குன்னு சொல்லிட்டு காயின் டிசிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வரில் அந்த எக்ஸ்சேஞ்சில் இது என்ன ஆகலை, ட்ரேட் ஆகலை. இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சர்வரில் என்ன ஆகலை, இது ட்ரேட் ஆகலை. ஸோ அல்டிமேட்டாக நம்ம வந்து இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது இதுதாங்க. நமக்கு ஒரு கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து ரியல் எக்ஸ்சேஞ்சில் இணைத்திருக்கக்கூடிய ஒருத்தங்களோட நம்ம வாங்குறோம் விற்கிறோம், அது கரன்சி நான் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் கரன்சி உட்பட எல்லாமே வாங்குறோம் விற்கிறோன்னா அது வேறு. ஆனால் ஒரு பிரைவேட் பிளாக் செயினை வச்சு நான் அதை வந்து ஒரு சர்வரில் இணைக்கலை, நானே அதை என்ன பண்ணுறேன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நடத்துகிறேன் அப்படின்னா இதில் அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் தேவைங்கும் போது இவங்க ஊராக எல்லா பக்கமும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மீட்டிங் சொல்லி போடுறாங்க. அதோட சீனியர் லெவலு டவுன் லெவலு அப்படின்னு அடுத்தடுத்து ஆளுங்களை கொண்டு வராங்க. நீங்கள் போய் அவங்ககிட்ட என்ன விளக்கம் சொன்னாலும், சார் இதெல்லாம் வேணாம், இதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளையே, இல்லை நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க, உங்களுக்கு வந்து பிளாக் செயின்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் ஒயிட் போர்டுன்னா என்னன்னு தெரியாது, இது மாதிரிலாம் நிறையா சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் இவங்க சொல்லக்கூடிய அடுத்தடுத்த பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே இல்லாமல் பண பரிமாற்றம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பேங்க் டு பேங்க் மாற்றணும் அப்படின்னாலும் இன்டர்நெட் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு வேலெட்ல இருந்து இன்னொரு வேலெட்டுக்கு மாற்றணும், ஒரு வேலெட்ல இருந்து நீங்கள் பேங்குக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இந்த பெல்டெக்ஸ் காயினை நம்ம வந்து வாங்கும்போது பணம் கொடுக்குறோம். இந்த பணம் எந்த அக்கௌண்ட் வழியாக நமக்கு வாங்கப்படுது அப்படிங்கிறத கவனிக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து இது ரெகுலேட் ஆகலை. இந்த பட்ஜெட்டில் கூட கிரிப்டோ கரன்சி பற்றி அவங்க எதுவும் பேசுகிற. அப்போது இந்தியாவில் இது வந்து ப்ராப்பர் ரெகுலேட் இல்லை. இப்போ அது ரெகுலேட்டு அப்படின்னா ஒன்று வேறு, இல்லீகல் அப்படின்னா வேறு. ரெகுலேட் அப்படிங்கிறது வந்து நாம் இங்கிருந்து ஏதாவது ஒரு வகையில் பணத்தை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பணம் வரலன்னா நீங்கள் போய் கிளைம் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து அதை ரெகுலேட் பண்ணலை. நீங்கள் போய் கேட்டு எனக்கு அந்த பணம் இங்கேருந்து அவங்களுக்கு அனுப்பிச்சாங்க, அங்கேருந்து எனக்கு எதுவும் வரல, எனக்கு இது வந்து ஒரு கொரியா எடுத்து பண்ணி கொடுங்க, இந்த கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக ரெகுலேட் இல்லாத ஒன்றுக்கு பண்ணியிருக்கிறீங்க. இல்லீகல் அப்படின்னா உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. போச்சு பணம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம திடீர்னு தேல் கொட்டின மாதிரி அமைதியாக தான் இருந்தாலுமே இல்லாமல் நீங்கள் போய் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரியான விஷயத்தில். இதுதான் ரெகுலேட்டுக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ண உள்ளே போகிறோம், நமக்கு கிரிப்டோ கரன்சி வந்து டிஜிட்டலாக கொடுக்குறாங்க இல்லையா. டிஜிட்டலில் ஒரு வேலெட்டில் உங்களுடைய பேலன்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிறது பின்னாடி சிஸ்டத்தில் இருந்துட்டு, இல்லை என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு சர்வர் இருக்குது, நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, அதை என்ன பண்ணிக்கலாம், அந்த சர்வரில் இவங்க உள்ளே போயிட்டு ஒரு 1 லட்சம் கொடுத்தாரு அதுக்கு உண்டான காயின் இவ்வளோ, இல்லை 2 லட்சம் கொடுத்தாரு அதுக்கு உண்டான காயின் இவ்வளோன்னு அந்த கேஷை வாங்கி வச்சுட்டு இவங்களா டிஜிட்டலில் பார்த்து உங்களுக்குன்னு ஒரு வேலெட்டில் கிரியேட் பண்ணி இவங்களா ஆட் பண்ணுறது தான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு நெட் பேங்கிங் மாதிரி ஒரு ஆர்பிஐனுடைய ஒரு அண்டர்டேக்கிங் மூலியமாவோ ஒரு நாட்டினுடைய நமக்கு வந்து எப்படி இந்தியாவில் ஆர்பிஐ இருக்கும் அது மாதிரி அத்தனை நாட்டில் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு ரெகுலேட்டர் இருந்தாலும் நமக்கு பணம் வராது. இவங்களா வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ என்ன ஒரு பெரிய கொஸ்டின்னா, இப்போ நாம் போய் பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறோம். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நமக்கு பாண்டு கொடுத்துட்றாங்க. ஒரு குறைந்த வட்டி, ஒரு வருஷத்துக்கு 7% வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே நம்மக்கிட்ட டெபாசிட்டுக்காக வாங்குற இந்த பணத்தை பேங்க் எதுக்கு செலவு பண்ணணும், எது மாதிரியான விஷயத்துக்கு அதை பயன்படுத்தணும்னு ரெகுலேட்டர் இருக்குது. அப்போது அந்த ரெகுலேட்டரை மீறி அவங்க அந்த பணத்தை என்ன பண்ண முடியாது, கண்ணா பின்னான்னு எதில் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ண முடியாது. இவங்க நம்மக்கிட்ட வாங்குற இந்த பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, அதை கேள்வி கேட்கவும் முடியாது. ஏன்னா இது ரெகுலேட் இல்லாத ஒன்று.
ரெகுலேட் இல்லாத ஒன்றில் போய் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க, பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்றீங்க. அவன் என்ன பண்ணிடுறான், வெள்ளட்டில் உங்களுடைய இப்போ வந்து பெல்டெக்ஸ் இருக்குன்னா பெல்டெக்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கு பிளாக் செயினும்பாங்க, ஒயிட் போர்டும்பாங்க. அந்த பிளாக் செயின் மூலிமா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி அந்த வேலட்டில் அவங்க போய் அவங்களுக்கு உள்ளே வந்து டேஷ்போர்ட் இருக்கும், டேஷ்போர்டில் போய் அவங்க என்ன பண்ணிக்கலாம், என்ன வேணால் மெம்பர்ஸை உங்களுக்கு டிஜிட்டலாக ஆட் பண்ணி விட்டுட்டு அந்த பணத்தை அவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது நான் ரெகுலேட்டில். புரியுதுங்களா? இதுதான் ரெகுலேட்டுக்கும் நான் ரெகுலேட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ இன்னும் இந்த பெல்டெக்ஸோடைய பிளான் எல்லாம் என்னென்ன வச்சுருக்கிறாங்க, அதாவது 60 மாதத்துக்கு உண்டான பிளான் என்ன, 36 மாதத்துக்கு உண்டான பிளான் என்ன, அடுத்தடுத்தது இவங்களுடைய நகர்வுகள் என்னென்ன, அடுத்தது இந்த பெல்டெக்ஸுங்கிறது எப்படி இயங்கும், மற்ற கரன்சி நல்ல ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய கரன்சி, ரியல் இருக்கக்கூடிய நமக்கு அந்த பிட்காயின், இதையெல்லாம் நான் எடுத்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் இந்த வீடியோவுடைய உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக மேக் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு R&D பண்ணி ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம், பாய்.